வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 41. முத்துக்குமரன் அவர்கள் பின்னால் இயந்திரம் போல் சென்றான். அவனால் பல காட்சிகளையும் செயல்களையும் சீரணிக்க முடியவில்லை. கொல்வது என்பது இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக இருந்தது. சில சமயங்களில் அவசியமே இல்லாமல் இவர்கள் கொன்றதை பார்த்தபோது பயமாக இருந்தது. இருப்பினும் இவர்களுக்கு எதிராக பேச பாஷை தெரியாது. பாஷை தெரிந்தாலும் இவர்கள் கோபம் சட்டென்று இலக்கு மாறி முத்துக்குமரனையே தாக்கினாலும் தாக்கி விடுவார்கள். வெள்ளைக்காரர்களுக்கு யாராவது பரிந்து பேசினால் உடனே அவன் எதிரி, துரோகி. அவனையும் கருணை இல்லாமல் கொல்ல தயாராகவே இருந்தார்கள். இவர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் சென்ற இடமெல்லாம் சென்றான். கொடுத்ததையெல்லாம் கொடுத்தான். பாடின போதெல்லாம் பாடினான். படுத்த போதெல்லாம் படுத்தான். இருந்தும் மனசின் ஓரத்தில் அந்த உறுத்தல் இருந்தது. சில சமயங்களில் இவர்களின் செய்கையில் மன்னிக்க முடியாத குரூரம் இருந்தது. எல்லோரும் நகரத்தில் யாராவது வெள்ளைக்காரன் மிச்சம் இருக்கிறானா என்று துருவி துருவி தேடினார்கள். அவசரத்தில், கலவரத்தில், பீதியில் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் அத்தனையையும் இஷ்டத்துக்கு சூறையாடினார்கள். அலுவலகங்கள், கோர்ட்டுகள், எல்லாவற்றிலும் இருந்த காகிதங்கள் அத்தனையும் எரிக்கப்பட்டன. தப்பி தவறி யாராவது வெள்ளைக்காரன் அகப்பட்டால் அவன் வேட்டையாடப்பட்டான். சர்ச்சுக்கு எதிரே இப்படித்தான் வயதான ஒரு வெள்ளைக்காரரும் அவர் மனைவியும் தள்ளாடி கொண்டு தங்களால் முடிந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இவர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே 40 குதிரைகள் அவர்களை நோக்கி விரைந்து சென்று சூழ்ந்து கொள்ள, தாத்தா எங்கே போகிறாய் என்று பொருள்படும்படி யாரோ கேட்க, அந்த பெரியவர், பழுத்த பழம் போல இருந்தவர், இவர்களை பார்த்து பொக்கையாக சிரித்து, எனக்கு வீலரின் பாதுகாப்பு பகுதிக்கு போக வேண்டும். மகனும் மருமகளும் அப்போதே சென்று விட்டார்கள். தயவு செய்து என்னை அழைத்து செல்கிறீர்களா என்று சொல்ல அவர்கள் சிரித்தனர். தாத்தா, நாங்கள் உன்னை கொல்லட்டுமா? என்ன, கொஞ்சம் இறைந்து பேசுங்கள். உன்னை கொல்லப் போகிறோம். என்னையா? எதற்கு? நான் என்ன செய்தேன் என்று சிரித்தார் தாத்தா. அந்த சிரிப்பின் குறுக்கே ஒருத்தன் கத்தி வீச முத்துக்குமரன் என்று பரிதாபப்பட, கிழவனாரின் ரத்தம் அவர் முகத்தை துடைத்து கொண்ட போது கையில் படிய அவர் அவர்களை நிமிர்ந்து பார்த்து ஆம் சிரித்தார். பக்கத்தில் இருந்த மனைவி ஊ என்று கூவி மயக்கமாக விழுவதற்கு முன்னமேயே சுத்தமாக அவள் தலை ஒரே வீச்சில் சீவப்பட்டது. தாத்தா நம்பிக்கையின்றி பார்த்து கொண்டிருக்கும் போது முத்துக்குமரனுக்கு அதை பற்றி நினைக்கவே பயமாக இருந்தது. இப்போது அவர்கள் எங்கே போகிறார்கள்? நவாப்கஞ்ச் என்று பேசிக்கொண்டார்கள். எல்லோரும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தார்கள். முத்துக்குமரனுக்கு சீக்கிரத்திலேயே அந்த குதிரைப்படையின் தலைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. சுபேதார் என்று அழைக்கப்பட்ட திக்கா சிங். அவருடைய வெள்ளை குதிரை துள்ளி செல்ல மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் போல அவரை பின்தொடர்வதும், அந்த இளைஞனின் கருகருப்பான தாடியும் கூர்மையான கண்களும் முத்துக்குமரனை கவர்ந்தன. ஆனால் அவர் மூர்க்கத்தனமும் அவனை அச்சுறுத்தியது. கருணைக்கோ யோசனைக்கோ திக்கா சிங் தயங்குவதாக தெரியவில்லை. வெள்ளையர்கள் பால் மட்டுமல்ல, ஒரு சுபேதார் மேஜர் லேசாக புரட்சியாளர்களிடம், நண்பர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்வது சரிதானா என்று கேட்டு முடிப்பதற்குள் திக்கா சிங் அவருடைய மண்டைக்கு குறுக்கே கத்தியால் தாக்கி வீழ்த்தி விட்டார். பயங்கரமான ஆளுங்க என்றான் முத்துக்குமரன் தனக்குள். முதலில் காலாட்படை ரெஜிமெண்ட்டுக்கு போய் அவர்களை அதட்டி கலகத்தில் சேர்ந்து கொள்ள செய்து சுமார் 3000 பேர் நவாப்கஞ்சுக்கு சென்றார்கள். அங்கே நானா சாஹேப் அவர்களுக்காக காத்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள். நானா சாஹேப் யார் என்று தெரியவில்லை. எல்லாருக்கும் ராஜா போல. முத்துக்குமரனுக்கு பெரிய ராஜாவை பார்க்க போகிறோம் என்று சந்தோஷமாக இருந்தது. பாதுகாப்பான ட்ரெஷரி கட்டிட வாசலில் நானா சாஹேப் குதிரையிலிருந்து இறங்கி வந்த திக்கா சிங்கை அணைத்து கொண்டு வரவேற்றார்.
நானாவுக்கு அருகே அவர் குடும்பமே இருந்தது. சகோதரர்கள் பாலா சாஹேப், பாபா சாஹேப் மற்றும் ராவ் சாஹேப் எல்லோரும் வந்திருந்தார்கள். தாத்யா தோப்பே இருந்தார். அசிமுல்லா இருந்தான். சுபேதாரை பார்த்து, நானா, நண்பனே, வெள்ளைக்காரனை தாக்குதல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? மகாராஜா, நாங்கள் துவங்கிவிட்டோம். உங்களை போன்றவர்களின் தலைமைக்காகத்தான் காத்திருக்கிறோம். பீரங்கிகள் முழங்குகின்றனவா? ஆம் மகாராஜா, அதைவிட பலமாக அங்கே அகப்பட்டிருக்கும் வெள்ளைக்காரர்களின் ஓலங்கள். சபாஷ்! எப்போது வீலரின் படை விழும்? உங்கள் தலைமையில் 4 அல்லது 5 நாட்களுக்குள். பேதலித்து நிற்கிறார்கள். அவர்களிடம் இருக்கும் பீரங்கிகள் சொற்பமே. அவைகள் அத்தனையையும் மௌனமாக்கிவிட்டு நாம் நுழைந்து விடலாம். கான்பூரை இன்னும் 1 வாரத்தில் உங்கள் மடியில் கொண்டு வந்து கொடுக்கிறேன். உங்கள் மன்னன் யார்? நீங்கள்தான். பிரம்மவர்த்தத்தின் அதிபர், பேஷ்வா, கான்பூரின் மன்னர், ஏன் இந்தியாவின் மன்னர். சுபேதார் திக்கா சிங், இன்றிலிருந்து, இந்த கணத்திலிருந்து நீ சுபேதார் இல்லை. நம் இந்திய இராணுவத்தின் முதல் ஜெனரல் நீ. இந்த யுத்தத்தின் அத்தனை பொறுப்பையும் உன் கையில் தருகிறேன். நன்றி பேரரசே, நன்றி. அசிமுல்லா, நம் சார்பில் ஒரு அறிக்கை தயாரித்து விடு. ஜெனரல் திக்கா சிங், உனக்கு இஷ்டப்பட்ட பேரை படைத்தலைவர்களாக நியமிக்கலாம். உன் உபதேசப்படி நாம் ஆணை பிறப்பிக்கிறோம். அரசே, 53வது ரெஜிமெண்ட்டுக்கு ஜமதார் தல்கன்சன் சிங், 56வதுக்கு சுபேதார் கங்காதின் இருவரையும் கர்னல்களாக ஆக்கிவிடும்படி ஆணையிட கேட்டுக்கொள்கிறேன். உடனே. அசிமுல்லா, பேரரசே, உங்கள் பாதங்களில் இந்த நாட்டையே கொண்டு வந்து கிடத்தும் பணி என்னுடையது. முதலில் கான்பூர். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். முத்துக்குமரன் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். யானை மேல் கொடியேற்றி மிக பெரிதாக உற்சாக ஊர்வலம் சென்றார்கள். நானா சாஹிப்பின் பெயர் சொல்லி உரத்த குரலில் தொண்டை வரலும் வரை வாழ்த்தினார்கள். தீன் தீன் என்பதும் பிறங்கிக்கோமாரோ என்பதும் முத்துக்குமரனுக்கு பழகிவிட்டது. தெருக்களில் குதிரை மேல் ஊர்வலம் போகும்போது சன்னல்களிலிருந்து பெண்முக நிலாக்கள் எட்டி பார்த்து அவர்களை நோக்கி வண்ண துணிகளை அசைத்து, அந்த சிவந்த பெண்கள் எல்லோரும் தன்னை நோக்கி காற்றில் முத்தத்தை அனுப்புவதை பார்த்து முத்துக்குமரனுக்கு பூரிப்பு கிடைத்தது. குறிப்பாக ஒரு பெண் சற்று தைரியமாக வாசலுக்கு வந்து உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டு எல்லோரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தாள். அவள் அழகு கண்ணினை பறிப்பதாக இருந்தது. ரோஜா நிறத்துக்கு மிக அருகே இருக்கும் உடல் நிறத்தில் சரிகை உடைகளில் மின்னியது. அவள் புன்னகை அந்த சைன்யத்தையே சாப்பிட்டு விடும் போல இருந்தது. சிப்பாய்கள் அத்தனை பேரும் அவளை கூப்பிட்டு கையசைத்து சிரித்து பேசினார்கள். இது யாரு பைராகி என்றான் முத்துக்குமரன். பைராகி வினோதமான அங்கி அணிந்து கொண்டு நீண்ட தலைப்பாகை அணிந்து சற்று வேடிக்கையாக இருந்தார். அவர் குதிரை அவருக்கு சற்று சின்னதாக இருந்தது. அந்த அம்மா நடனக்கார பொண்ணு, சிப்பாய்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்குது. அது ஒரு சிரிப்பு சிரிச்சா இவங்க உயிரையே கொடுக்க தயாராக இருக்காங்க. அசிசானோ என்னவோ சொன்னாங்க. பூஞ்சோலை எங்க? இந்த அம்மா கூட தான் சேர்த்து விட்டுருக்கேன் ஒத்தாசைக்கு. அதோ பாரு, எட்டி பார்க்குது. முத்துக்குமரன் மேலே பார்க்க பூஞ்சோலை அந்த பெண்ணுக்கு பின்புறத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். முத்துக்குமரனை பார்த்து, யோ வாழப்பாக்கம், நல்லா சண்டை போட்டுட்டு வா என்று உற்சாகமாக கூவினாள். நீ என்ன செய்ய போற என்று பைராகி இங்கிருந்து இறைந்தார். நானும் இவங்க கூட சண்டைக்கு வரப்போறேன், பார்த்துக்கிட்டே இரு, அந்தால பார்த்துக்க பைராகி. சரிதான் என்று சிரித்து கொண்டார். சாலாக்கான பொண்ணு, இப்பவே 1-2 வார்த்தை இந்துஸ்தானி பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கும் இதை பிடிச்சு போச்சு. ஊர்வலம் இப்போது சூடு பிடித்து காவல் புரியும் ஆர்ட்டிலரியும் வரிசையாக அமைந்து வீலரின் பாதுகாப்பகத்தை சூழ்ந்து தாக்கும் இடத்துக்கு துடிப்பாக சென்றது. அதோ பாரு, அங்கதான் எல்லா வெள்ளைக்காரங்களும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஓயாம குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க. மக்கித்துறை உள்ள இருக்கிறானா?
இல்லை, அவங்கெல்லாம் கல்கத்தாவில இருந்து இன்னும் வரலை. இவங்க உள்ளூர் ஆசாமிங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ பாவம்! ஐயோ பாவம்னு இறைஞ்சு சொல்லாத. உன்னை கண்ணந்துண்ணமா வெட்டி போட்டுருவாங்க. 2 பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இந்த மாதிரி சமயத்தில் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பீலரின் படைகளில் இருந்த என்ட்ரன்ச்மெண்ட்டை சுற்றிலும் உள்ள கட்டிடங்கள் அனைத்திலும் சிப்பாய்கள் தெரிந்தார்கள். நடுரோடில் பெரிய பீரங்கிகள் வான் நோக்கி வாய் புகைய காத்திருந்தன. அடுக்கடுக்காக அதற்கு வெடிமருந்தும் குண்டுகளும் காத்திருக்க, அதை அடுத்த வீச்சுக்கு கெட்டித்து தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். சூழ்ந்திருந்த மாளிகைகளின் வாசல்கள் அத்தனையிலிருந்தும் தொடர்ந்து மஸ்கெட் வெடி ஒலித்துக் கொண்டிருந்தது. பிரதேசம் முழுவதும் உற்சாகமும் வெடிமருந்து வாசனையும் பரவியிருந்தது. கிட்டக்கத்தான் இருக்கா போலிருக்கே. ஆமா, ஆனா இவங்க உள்ளே போக தயங்குறாங்க. பீரங்கி ஒரு முறை வெடித்து பின்வாங்கி அதிர, அதிலிருந்து கோபப்பறவை போல கருப்பு குண்டு ஆங்கிலேயர்களை நோக்கி பறந்தது. கொஞ்ச நேரத்தில் அங்கே வெடித்து மெல்லிதான கீச்சுக்குரல் ஓலம் கேட்டது. இங்கே சபாஷ் சபாஷ் என்று உற்சாக குரல்கள் கேட்டன. பொம்பளைங்க குரல் என்று கவலைப்பட்டான் முத்துக்குமரன். பேசாம உள்ளே போய் எல்லாரையும் கைது பண்ணிடலாமே. முடியாது, அவங்களும் அங்கிருந்து குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்களே. அவங்க குண்டு தீர்ற வரை இப்படித்தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சண்டையா? ஆமா, இதோ வருது பாரு, பதுங்கு பதுங்கு. பதில் குண்டு பறந்து வந்து சற்று தள்ளி வெடிக்க, ஒரு நிமிஷம் செங்கற் கட்டிடம் அதிர்ந்து ஒரு சுவரின் பகுதி சரிய, அங்கிருந்து துப்பாக்கிகளை உயர பிடித்து கொண்டு சிப்பாய்கள் ஓடினார்கள். சும்மா பார்த்துக்கிட்டு நிக்க வேண்டாம், அவங்க கோச்சிப்பாங்க. வா போய் அவங்களுக்கு ஒத்தாசை செய்யலாம். முத்துக்குமரன் தனக்கு அளிக்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பைராகியுடன் கட்டிடத்தை நோக்கி சென்றான். ஓடிவா என்று யாரோ கூப்பிடுவது கேட்க அவர்கள் உடனே கட்டிட பத்திரத்தை நோக்கி ஓட, விலகின இடத்தில் வெள்ளைக்காரன் எரிந்த அடுத்த குண்டு வெடித்து சாலை புழுதி பிரம்மாண்டமான மலர் போல வெடித்தது. அப்பாடா, தப்பிச்சோம். இப்போது கட்டிடத்துக்குள் ஒளிந்திருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டான். முதல் மாடி. தூரத்தில் ஆங்கிலேயர்கள் ஒளிந்திருக்கும் பகுதி தெரிந்தது. யாரையும் காணலையே. எல்லோரும் குழி பறிச்சு பதுங்கி இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இரு, எப்பவாவது தலை தெரியும். இப்ப நாம என்ன செய்யணும்? இவங்களை போல அந்த பக்கமா ஆர்டர் கொடுத்த உடனே வரிசையாக சுட்டுக்கிட்டே இரு, அவ்வளவுதான். யார் மேலேயும் படாது போல இருக்குதே. ரொம்ப தூரமா இருக்காங்களே. கவலை இல்லை, இதை பாரு, ஒருத்தன் தெரியுறான் பாரு, சுடு சுடு. இத்துடன் 41வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 42வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.